ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜியோக்கூட ஒரு நியூ எஃப்எஃப் தான். இதோட நேம் வந்துட்டு ஐ எம் ஃபால் இன் லவ் வித் மேரிட் மேன். ஓகேங்களா? இந்த நேமை கேட்டு ஒரு மாதிரி நினைக்காதீங்க. ஸ்டோரி நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் ஜேகேக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஜிமினுக்கு இல்லை, ஜேகேக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கு. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன், நீங்களாம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஒரு சிஇஓ தான் கற்றுட்டு இருக்காங்க. எல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பர்சன் நிற்கிறாங்க. டே, ரொம்ப கத்தாதடா, ஏதோ பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நீ என்ன ஜெகோப் சொல்கிற? இங்கே பாரு, நம்ம இவங்ககிட்ட எவ்வளோ படித்து சொல்கிறோம், இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பண்ணி வச்சுருக்காங்களோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு ஜெகோப் கிட்ட ஒரு பர்சன் கொடுக்குறாங்க. சரி விட்டு நம்ஜூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்சன் யாரும் நம்ஜூனுன்ற ஜேகோப் தான். 2 பேர் தான் சிஇஓ இந்த கம்பெனியில். அவங்க வந்துட்டு இது கிம் குரூப். ஆனால் அந்த நம்ம ஜேகோப் வந்து இந்த பார்ட்னர். ஓகேங்களா? இப்போ நம்ஜூனா கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 3 பர்சன் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க பயந்துட்டு. இப்போ நீங்கள் 3 பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது நாங்கள் பண்ண மிஸ்டேக் இல்லையே அப்படி சொல்கிறாங்க. என்னது நீங்கள் பண்ண மிஸ்டேக் இல்லையா? ஆனால் நீங்கள் தானே இந்த ஒர்க்கை வந்து மெயினாக பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ, இது 1 டே நான் லீவ் எடுத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. அவங்க யாருன்னா நம்ம ஜிமின் தான். ஓகேங்களா? ஜிமின், மெக்கர், ஜான், இவங்க 3 பேரும் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. 3 பேர் தான் இப்போ நின்றுட்டுருக்காங்க. ஒரு ஃபைல் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு. அதை தான் நம்ஜூன் வந்து கத்திட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் நின்றுட்டுருக்காங்க. அச்சோ, நம்ஜூன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்களா, நாங்கள் அகைன் சரி பண்ணி தரோம் சொல்கிறாங்க. எவ்வளோ டைம் வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஒரு 1/2 சொல்கிறாங்க. 1/2 கழிச்சு மீட்டிங் இருக்குது, ஒரு ஞாபகம் இருக்கா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜான் தான், நம்ஜூன் சார் இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டு இருக்கீங்களா இந்த டைம் என்ன சொன்னால் சொல்கிறாங்க. ஐயோ, ஒன்றும் லைக் பண்ணிங்க எங்களை திட்டிகிட்டு இருக்க அந்த டைமை கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் ஃபைலை சரி பண்ணி கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படி தான், அப்போ நான் திட்டினா மட்டும்தான் நீங்கள் சரி பண்ணுவீங்க, இல்லைன்னா சரி பண்ண மாட்டேங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஐயோ, நாங்கள் பண்ணாத தப்புக்கு நாங்கள் வாங்கி கட்டிக்க வேண்டியதாக இருக்குது சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகோப் தான் வந்துட்டு எங்கள் கூட அப்படி சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கி நாங்கள் போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படி 15 மினிட்ஸா சரி ஓகே, 1/2 ரெடி பண்ணி எடுத்துருவாங்க போங்க அப்படி சொல்கிறாங்க. கூட 3 பேர் வந்துடுறாங்க. வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்டேக் பண்ணது வந்து வேற ஒரு பர்சன் தான். ஆனால் இவங்க தான் இந்த இன்சார்ஜ். அதனால் இவங்க தான் கரெக்டாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் அவசரமாக உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மெக்தா சொல்கிறாங்க, ஜிமினா சொல்கிறாங்க, என்ன மேக் அப்படி சொல்கிறாங்க. நீ என்கிட்ட லீவ் போட்டால் சொல்கிறாங்க. நான் என்ன பேர் நான் லீவ் போட்டேன், அம்மா வந்திருந்தாங்க லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா நம்ம பண்ண அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. 3 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ஜூன் அப்படி ஹெட்டில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஜேகப் சொல்கிறாரு, என்னாச்சுடா சொல்கிறாங்க. ஏன்டா இவனுங்க எப்படி இருக்கானுங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவனுங்க தப்பே அது இல்லை. உண்மையை சொல்லணும்னா அது வந்து வேற ஒருத்தவங்களோட தப்பு தான். அதுதான் இவனுங்க தானே இன்சார்ஜாக இருக்காங்க. அந்த ஒரு ரீசனால இப்போ அவங்க பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க அப்படி தானே சொல்கிறாங்க. நம்ம போய் அவங்களே கத்த முடியும், இவங்கள தான் திட்ட முடியும், இவங்க தான் நம்மளுக்கு தம்பி மாதிரி அப்படி சொல்கிறாங்க. எங்கள் பாருடா, அவங்களும் அந்த மாதிரி நினச்சிக்க மாட்டாங்க. சரி அமைதியாக சொல்கிறாங்க. எதுக்கு காலையில் டென்ஷனாக இருக்கா சொல்கிறாங்க. உனக்கு என்ன ஜேகப், மேரேஜ் பண்ணி பார்த்தா தானே தெரியும் உனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான்டா நான் மொய்யன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லும்போது கூட நான் வந்துட்டு வேணான்னு தள்ளி போட்டுட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாங்க. நம்ஜூன் சொல்கிறாரு, எவ்வளோ நாளைக்கு தள்ளி போடுவா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுவோம், முடியாத பட்சத்தில் நம்மளும் அந்த குழியில் விழுந்து ஆகணும்னு சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா, அவனை நான் பார்த்துட்டே தானே இருக்கேன், நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது நான் மேரேஜ் பண்ணிக்கணுமான்னு தோணுது சொல்கிறாங்க. நீங்கள் பாரு, அப்படிலாம் இல்லை, மேரேஜ் லைஃப்பில் சொல்கிறது தான் அப்படி இருக்கும். எல்லாமே லைஃப்பில் இருக்கும்டா, ஹாப்பினஸும் இருக்கும், சேட்னஸும் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும்டா, அதெல்லாம் லைஃப் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்போ டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க வேண்டியதானே நம்ஜூன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்னோட ஜின்னு இருக்கானே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், ஜின்னு என்ன பண்ண சொல்கிறாங்க. ஜின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா, அவனை இங்கே கூட்டிகிட்டு வர முடியலையாம்மா, அதனால் அவன் எவ்வளோ கோவப்படுறான் தெரியுமாடா. என்னை ஏன் எங்கேயோ வச்சிருக்கியா, எனக்கு எதுக்கு விட்டுட்டு போயிட்டேன், என் மேலே பாசமே இல்லை, லவ்வே இல்லை சொல்லிட்டு என்னெல்லாம் புலம்புறான் தெரியுமா. காலையில் எழுந்திரிச்சா ரேப் பாட ஸ்டார்ட் பண்ணிடுறான்டா, கேட்கவே முடியாடா அதை சொல்கிறாங்க. ஃபோனில் ஏன் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அது வீடியோ கால் பண்ணி பேசுனா திட்டிகிட்டே பேசுகிறான்டா சொல்கிறாங்க. ஜெகப் இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு. ஏன்டா 2 பேர் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், வீட்டில் அரேஞ்ச் பண்ணி, ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருன்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் நம்ஜூன் இருப்பாங்க, ஜேஹோப், ஒய்யனு, சுகர், டே. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு மற்ற பேர்லாம் உங்களுக்கு தெரியும் போக போக. இப்போ நம்ம ஜேஹோப் தான் என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் மீட்டிங் இருக்குது, நான் போய் அரேஞ்ச் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி போடா சொல்கிறாங்க. நம்ஜூன் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜேஹோப் வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஹேங்கிறாங்க. ஐயோ சாரி சார்ன்றாங்க. இங்கே பாரு, எனக்கு ஹேங்கனே கூப்பிட்றா, எப்போ ஹேங் தானே கூப்பிட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்களா, நான் எப்படா டென்ஷனாக இருந்தேன், அவனால டென்ஷனாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏன் டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது, எல்லாம் பிரச்சனை தான் சொல்கிறாங்க. பிரச்சனை எல்லாம் ஃபேமிலி பிரச்சனை சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க. அம்மா ஏன் நேற்று லீவ் அப்படி சொல்கிறாங்க. அதுவா, என்னோட அம்மா வந்து தாங்க ஹேங் சொல்கிறாங்க. அப்படியா, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஹேங், உங்களுக்கு எப்போ தான் மேரேஜ் பண்ணிக்கிறது ஐடியா இருக்குது சொல்கிறாங்க.
இங்கே பாருடா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒய்யனை அவள் வந்துட்டு என்ன இப்போவே கேட்குறா, மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் டைம் போட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 2 வீக்ஸ். என்ன சொல்கிறீங்க சொல்கிறேன். ஆமாம் 2 வீக்ஸ் தான்டா, 2 வீக்ஸ் அப்புறம் மேரேஜ் தான் சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நானே அவகிட்ட நான் சொல்லடா, நான் பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, பொறுமையாக சொல்லிக்கலான்னு வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே சொல்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா டேகுல இருக்குடா, ஓகேங்களா. இப்போ ஜிமினோட ரிலேட்டிவ் வந்துட்டு பூசனு, அவர் ஒர்க் பண்ணுறது டேகுலா, ஓகேங்களா. டேகுலா தான் இப்போ இந்த கிம் குரூப்ன்றது இருக்குது, அது நம்சனோடது. அதில் பார்ட்னர் தான் நம்ம ஜேஹோப், ஓகேங்களா. நம்ம ஜேஹோப் வந்துட்டு நம்ம ஒய்யனை வந்து லவ் பண்ணுறாங்க. ஒய்யன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுகா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிஸ்டர், ஓகேங்களா. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அந்த ஸ்டோரியில் ஓட்டி செவன் எல்லோரும் வருவாங்க, நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் சுகா எங்கே எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன அவன் நல்லா இருக்கான் பாரு, ரொம்ப ஹாப்பியாக ஒரு லைஃபு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அவர் வந்து டேங்க தானே மேரேஜ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு டேவோ தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கேட்குறாங்க. இல்லை அங்கே நம்ம ஒய்யன்னு சொல்லுவா டேவோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. ஓ சரி சரி சொல்கிறாங்க. அவனும் ஃபாரினில் தானே படித்தான், இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் வந்தான், ரிட்டன் வந்தது மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய சுகா ஹாப்பியாக இருக்கான் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரதர் இல்லா, அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே மேரேஜ் அரேஞ்ச் ஆகவும் சொல்லுங்கள், இப்போதைக்கு நீ ஒய்யன்ட்டு தெரிஞ்ச பேர் காட்டிக்காத சொல்கிறாங்க. இல்லை இல்லை சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஒய்யன் நம்ம ஜிமின்னு மெக்கு ஜான் 4 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பூசானில் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. நம்ம ஒய்யன் வந்துட்டு டேகுல வந்துட்டு நேட்டிவ் வந்து டேகு தான், படித்தது வந்துட்டு பூசானில், அதனால தான் ஃப்ரெண்டு. அதுவும் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் படிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம அப்படியே இன்னொரு சரி பார்க்கலாம்டா, இது வந்துட்டு பூசானில், இது அப்படியே வந்துட்டு டேகுல அப்படியே சியோல் போயிடலாம். சியோலில் ஒரு பர்சன் தான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சேடாக உட்காந்துருக்காங்க. ஜின் ஏன்பா நீ சேடாகவே இருக்க எப்போ பார்த்தாலும் அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி நான் என்ன பண்ணுறது, நான் சேடாக தான் இருக்கணும், உங்கள் பையனை மேரேஜ் பண்ணிக்கிட்டுலாம் சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி சொல்கிற, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க சொல்கிறாங்க. அதான் ஆண்டி நான் பண்ண தப்பு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்றாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, அவனுக்கு எவ்வளோ பாசமே இல்லை ஆண்டி, பாசம் இல்லை, லவ் இல்லை, கேர் இல்லை. ஒரு டைம் கூட ஃபோன் பண்ணி ஜின் நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுறேன்னு கேட்கவே மாட்டேன்ற ஆண்டின்னு சொல்கிறாங்க. அதான் நீயே ஃபோன் பண்ணிடுறியப்போ ஒரு 1 டேயில் ஒரு 10 டைம் கால் பண்ணிடுவா சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் டீஸ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் கேட்குறேன், அவன் பிஸ்னஸ் மேன் உனக்கே தெரியும், அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான், தனியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேஹோப்பு என்ன தான் பார்ட்னர் இருந்தாலும் 2 பேரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணி ஆகணும்ல, அவ்வளோ ஒர்க் இருக்குது, அவங்க கம்பெனி நம்பர் 1ல் வேறு இருக்குது. அப்போ அவங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல, எப்போதும் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி என்ன தான் இருந்தாலும் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா சொல்கிறாங்க. நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் என்ன சொல்ல, ஆனால் நீ தான் அவன் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிடுற, அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி நீ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட, அவனையும் டென்ஷன் பண்ணி நீ டென்ஷன் ஆகிட்டு எதுக்குப்பா சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டி நான் அவன் இங்கே வந்துடுறா சொல்கிறாங்க. அது எப்படி கம்பெனி எங்கே இருக்குமோ அவன் எப்படி இங்கே வருவான் சொல்கிறாங்க. இதே நாங்கள் கூட்டிகிட்டு போகலாம்ல, இங்கே பாரு சின்ன அங்கே போனவனை யாரும் பார்த்துக்க முடியாது, இங்கே தான் நான் இருக்கேன், உன்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, உன்னோட சிஸ்டர் எல்லாருமே இருக்காங்க, அங்கே போய் உன்னை யார் பார்த்துப்பா, நம்ஜின் ஆஃபீஸ் போய்ட்டு உன்னை யார்ப்பா பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆண்டி, இருந்தாலும் எனக்கு நம்ஜினை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ரொம்ப லவ் பண்ணால் அப்படி தான், சரியா ஒன்றும் கவலைப்படாத, அவன் உன்னோட டெலிவரி இப்போ கரெக்டாக வந்துடுவான்டா சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் வந்துடுவான் சொல்கிறாங்க. சரி ஆண்டி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அமைதியாகிடுறாரு. இப்போ அப்படி இங்கே பார்க்க வேண்டாம், நம்ம இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இது வந்துட்டு போசானில், இது வந்துட்டு நம்ம டேகுல தான் நம்ம என்ன பண்ணுறா ஜிமின் தான் வந்துட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஐயோ அம்மா கால் பண்ணுறாங்க, அம்மா சொல்லுங்கன்றாங்க. இங்கே பாரு ஜிமின் உனக்கு அகைன் ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கா சொல்கிறாங்க. அம்மா நான் எத்தனை பேர் தான் பார்க்குறது, அவங்க தான் என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்களே சொல்கிறாங்க. பாரு தங்கம் இந்த டைம் கண்டிப்பாக ஒன்று ஓகே பண்ணுவாங்கடா அப்படி சொல்கிறாங்க. அப்போ நேற்று நீங்கள் வந்தது அதுக்கு தானே சொல்கிறாங்க. இங்கே பாரு அதுக்கு நான் வரல, நான் உனக்கு ரொம்ப மிஸ் பண்ண, அதனால தான் நானும் அப்பா உன்னை பார்க்க வந்தோம் சரின்றாங்க. இந்த பொண்ணுக்கு உன்னோட பேருக்கு காமிச்சேன்டா, ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறா, அதனால தான் சொல்கிறாங்க. அப்படி அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்கடா, நீ போய் நாளைக்கு பார்க்குறியா சொல்கிறாங்க. நாளைக்கா சரிம்மா, அப்போ நீங்கள் அந்த பொண்ணோட பிக்கல் அனுப்புறீங்களா சொல்கிறாங்க. இல்லைடா அந்த பொண்ணுக்கு ரெஸ்டாரண்ட்டில் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ போயிட்டு அந்த டேபிளில் வந்து உட்காந்துருப்பா, போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த டேட்டாவது எனக்கு ஃபிக்ஸ் ஆகுமா சொல்லி பார்க்குறாரு. எல்லோரும் செக் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லி வரும்போது இப்போ பிடிச்சிருக்கு சொல்லி வராங்க. வந்ததுக்கப்புறம் பேசிட்டு என்ன தான் அவங்க சடனாக என்ன ஆகுமோ அப்படியே வந்து வேணாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்கா. இது மெக்கும் ஜான் தான் பார்க்குறாங்க. என்னாச்சுடான்றாங்க. அம்மா அகைன் எனக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அம்மான்றாங்க. என்ன அகைன் அலைன்ஸா ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்டா ஆண்டி எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க தான் கொஞ்சம் டைம் போட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்னோட அம்மாவுக்கு நான் ஒரே பையன், அவங்களுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை சின்ன வயசுலேயே சொல்கிறாங்க. அப்போ ஆனாலும் எனக்கு மேரேஜ் ஏஜ் வந்துச்சு சொல்கிறாங்க. உனக்கு என்னடா மேரேஜ் ஏஜ் வந்துச்சு சொல்கிறாங்க. இல்லை நான் படித்து முடிச்சுட்டேன், ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஐயோ கடவுளை இது நம்ம மேரேஜ் ஏஜ் அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கும் நம்ம ஜான் தான் சிரிக்கிறாங்க. சரி ஓகே நீ போயிட்டு பாரு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க.
இப்படி தான்டா ஒர்க் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு பிளேஸ் பார்க்கலாம். ஒரு 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 பெட்ரூம் தான் காமிக்கிறாங்க. இது சியோல ஒரு பெட்ரூமு. இங்கே பாரு உன்கிட்ட நான் எத்தனை டைம் தான் சொல்கிறது, நம்மளோட கான்ட்ராக்ட் முடிய போகுது, நீ எப்போ தான் வந்துட்டு அவங்க வருவாங்க பாரு. அவன் வரல, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுறியா, நம்ம கான்ட்ராக்ட் முடிய போகுது, நீ அதை பற்றி அமைதியாகவே இருக்க பேசாமல் சொல்கிறாங்க. ஜங்குக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இவங்க யாருன்னா ஜங்குக்கான ஜங்கோட ஒய்ஃப் தான். ஜங்குக்கோட ஒய்ஃப் பேர் வந்து ஜூஹி. இவங்க ஜின்னோட சிஸ்டர். ஓகேங்களா, ஜின்னோட ஓன் சிஸ்டர் தான். இவங்க 2 பேருக்கு அரேஞ்சு மேரேஜ் தான் ஆயிருக்கும். ஜின்னுக்கு எப்போ மேரேஜ் ஆனிச்சோ சேம் அப்போ தான் இவங்களுக்கு ஆயிருக்கும் மேரேஜ். ஆனால் ஜங்கு வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்காரு. ஓகேங்களா, கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணியிருப்பாரு 1 இயருக்கு மட்டும். அது ஏன் அப்படின்னா இவங்க வந்துட்டு போய் சொல்லியிருப்பாரு, எனக்கு மேரேஜில் விருப்பம் நீ உங்கள் வீட்டில் சொல்லும்போது அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட வீட்லேயும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் கான்ட்ராக்ட் போட்டுருந்துருப்பாங்க. 1 இயருக்கு அப்புறம் பிரிஞ்சிடலாம். அதுவும் அந்த பொண்ணு வேறு ஒரு பர்சன் லவ் பண்ணுது, அதனால தான். இப்போ ஜங்கு கதை சொல்கிறாரு, இங்கே பாரு 1 இயர் ஆக போகுது, நான் உனக்கு இந்த 1 இயரில் கரெக்டாக ஒரு கான்ட்ராக்ட் போதாங்க ஹஸ்பண்டாக கரெக்டாக தான் நடந்திருக்கேன், எத்தனை விதத்தில் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு எனக்கு தெரியும், இருந்தாலும் ப்ளீஸ் ஜங்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்கிறாங்க. 1 மந்த் தான் இருக்குது, எனக்கு தெரியாது ஜோகி, இந்த 1 மந்த்தில் நீ கரெக்டாக பேசிடுற, நீ உங்கள் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுவேன், உங்கள் அப்பா கிட்ட பேசுவேன், எனக்கு தெரியாது, கான்ட்ராக்ட் முடிச்சு நீ போகிற சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு புரியுது, ஆனால் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ அந்த பையனை லவ் பண்ணுறாங்க, நல்லவன் நான் கெட்டவன் எனக்கு எதுவுமே தெரியல, அட்லீஸ்ட் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேச புரிய வை, உனக்கு உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குது, என்ன நீ ஒரு மாதிரி பார்க்குற சொல்கிறாங்க. ஒன்றும் ஜங்கு சொல்கிறாங்க, அங்கே பாரு சீக்கிரமே பேச சரி பண்ணு என்ன சொல்லிட்டு, அது எனக்கு எவ்வளோ டேஸில் சீக்கிரமே வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு நல்லது, நீ என்னை விட்டு போகிறது அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கு நான் ஆஃபீஸ் போகிறேன், சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு அவனோட பாய் ஃப்ரெண்டை தேடு, அப்புறம் அவனை கான்டாக்ட் பண்ணு, அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல நீ உன்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்காக போயிரு அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு நம்ம கீழே இறங்கி வர ஆஃபீஸ் தான். இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, ஜங்கு சொல்கிறாங்க, அம்மான்றாங்க, ஏன்ப்பா டெய்லி ஆஃபீஸ்க்கே போயிட்டுருக்க, 1 டேயாவது லீவ் போட்டு நீயும் ஜூகியும் வெளில போகலாம் சொல்லலான்றாங்க. அப்போ ஜங்கு அவ்வளோ கோவம் வருது, அம்மா அங்கே பாருங்கள் எனக்கு ஒர்க் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா, நான் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன், இப்போ எதுக்காக என்ன வந்துட்டு வெளில போக சொல்கிறீங்க, நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோமா சொல்கிறாங்க. எங்கள் பாருடா உங்களுக்கு மேரேஜ் 1 இயர் ஆக போகுது, நீங்கள் 2 பேரும் வெளில போய் சேர்ந்து பார்த்ததே இல்லடா சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்கன்றாங்க. பாரு ஜங்கு புரிஞ்சுக்கூடா, அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி சொல்லணும்னு சொல்லலாம், அதுக்காக எப்படியே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அம்மா அவங்களுக்கு புரியாதுமா, நீங்கள் விடுங்க கால் டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜின் பார்க்குறாங்க, ஜங்கு இங்கே பாரு ஆண்டி சொல்கிறது கரெக்டு தானே, நீங்கள் 2 பேரும் வெளில போய் மீட் பண்ணாதானப்பா பேசினா தானே உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் பாருங்கள் பத்திரமா ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு அவர் போட்டு போயிடாரு. நான் ஜின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் ஹார்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜூஹி தான் கொஞ்சம் நாங்கள் கீழே இறங்கி வராங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா ஜூஹி அப்படி சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க, அங்கே பாரு அவன் ரொம்ப கோல்டான பர்சன் தான் எனக்கு தெரியும், ஆனால் ரொம்ப நல்லவன், சரியாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அவன் மாறிடுவான்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த பொண்ணுக்கு அவருக்கு என்ன நடக்குது தெரியாமல் இவங்களாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு சொல்கிறாரு, இங்கே பாரு ஜூஹி நீ சும்மா அங்கே இங்கே வெளில வந்துட்டு பர்த்டே பார்ட்டி ஃப்ரெண்டு கூட வெளில போகிறேன் அவுட்டிங் போகிறேன் சுற்றிட்டு இருக்காதா, ஜங்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஓகேவா, முடிஞ்சால் அவனுக்கு பிஸ்னஸை கூட போய் ஹெல்ப் பண்ணு அவனுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜோகி நினைக்கிறாங்க, நீங்களாம் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க, நான் அதை ஃபோர்ஸ் பண்ணி, அப்போ இவன் இப்போ என்னோடய பாய் ஃப்ரெண்டு எங்கே இருக்கானே தெரியல, நான் அவனை தேடிட்டே இருக்கேன், அவன் எங்கே போனான் என்ன ஆனால் எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு பக்கம் ஜங்குக்கு நானும் கான்ட்ராக்ட் வேறு முடிய போகுது, நான் இப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலையே, அவனை வேறு காணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது கூட முடிச்சுட்டே இருக்குது. ஏங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. யார் சுஜியை பண்ணுறாங்க, ஆமான்றாங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ தானே அவளை மீட் பண்ணிட்டே தான் ஒரு வேலையாக இருக்குமான்றாங்க. இல்லை ஏன் ஜஸ்ட்டு வெளில போய்ட்டு வர சொல்கிறாங்க. சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ சின்னும் நம்மளோட அம்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜூகி தான் வெளில போகிறாங்க. போயிட்டு ஒரு பார்ட்டி நடக்கிற பிளேஸ் தான் போகிறாங்க. போயிட்டு ரொம்ப சேடாக இருக்கா. அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு பேர் சுஜி. அங்கே பாரு ஜூகி சொல்கிறாங்க, என்ன சுஜின்றாங்க, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அலெக்ஸா என்னால் கான்டாக்டே பண்ண முடியலடி சொல்கிறாங்க. அலெக்ஸை கான்டாக்ட் பண்ண முடியாது ஏன்ன்றாங்க. இல்லை அவன் நம்பர் போகவே மாட்டேங்குது, அவன் யூஎஸ்ஏ போயிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு தானே போனான், இன்னமும் அவனுக்கு என்ன ஆனிச்சு, ஏன் எனக்கு கால் பண்ணவே மாட்டேன்றான், எனக்கு புரியலடி சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் கான்டாக்டில் தான் இருந்தான், இப்போ ஒரு 1 வீக்காக பார்க்குறேன் கால் பண்ணவே மாட்டேன்றான் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜோகி நான் இப்போவும் நான் சொல்கிறேன், அவன் வந்து செட் ஆக மாட்டான் ஜோகி, உனக்கு அவன் வந்துட்டு நல்ல பையனே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. அவன் என்னோட ரூபா தாண்டி லவ் பண்ணுறான் சொல்கிறாங்க. பாரு நீ எதுக்கு அப்படி இன்னசென்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல ஜோகி, அவன் வேண்டாம் உனக்கு சரியா, அவன் வந்துட்டு சும்மா சுற்றிட்டே இருப்பான், அவனும் ஃபேமிலி லைஃபுக்கு செட் ஆக மாட்டான், ஒரு பாய் ஃப்ரெண்டாக எங்கனாலும் கூட்டிகிட்டு சுற்றுவான், அவனை நல்லா பார்த்துப்பான், ஆனால் ஃபேமிலிலாம் அவனுக்கு வந்து செட் ஆகாது, நீ ஜங்குக்கு தான் அவனுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு எப்படி சொல்கிறாங்க, ஜங்குக்கு பாரு ஜங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், இப்போ நம்பர் 1 பிஸ்னஸ் மேனு, எவ்வளோ அழகான ஒரு பையன், ரொம்ப ஜென்டில் மேனு, கொஞ்சம் கோல்டு அவ்வளோதான். ஆனால் நீ அவர் கூட இருந்துச்சுக்கோ லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், செட்டில்டாக இருக்கும்டி, உனக்கு உன்னோட அப்பா அம்மா இருக்காங்க தான், அவங்க ரிச்சான பீப்புள் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்க வந்துட்டு நீ இந்த மாதிரி லவ் பண்ண தெரிஞ்சு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க தெரியல சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அலெக்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு பையன் சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறான்ட்டாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, நீ ஒன்றும் இல்லை, நீ ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு இருக்காரு அவர் கூட ட்ரை பண்ண பேச சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க, உண்மையாக தான். அங்கே பாரு அலெக்ஸ் வந்து அவங்க நல்ல பையன் இல்லை, நான் வந்துட்டு எத்தனை டைம் சொல்லிட்டேன், ஆனால் நீ தான் வந்துட்டு ஸ்டில் அவன் நம்பிக்கிட்டே
சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் காய்க்கே தெரியும்ல, காய் வந்து அலெக்ஸும் ஃப்ரெண்டு தானே, அவனே சொல்லியிருக்கான்ல அலெக்ஸ் வந்துட்டு லவ்வுக்கு செட் ஆக மாட்டான்னு. உங்ககிட்ட எத்தனை டைம் காய் வான் பண்ணியிருக்கான், நீ தான் கேட்க மாட்டேங்கிற சொல்கிறாங்க. அவன் சொல்லியிருக்கான் தான், இருந்தாலும் அவன் அலெக்ஸ் சொல்கிறானே நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், உன் கூட நான் ஹாப்பியாக லைஃப் வந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லியிருக்கானே சொல்கிறாங்க. சரி இங்கே பாரு, இந்த 1 மந்த்துக்குலாம் அவன் வரானு பாரு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் நீ ஜங்கு கூட கான்ட்ராக்ட்லாம் முடிக்காத சொல்கிறாங்க. என்னன்றாங்க, ஆமாம் நீ ஜங்கு கூட தான் லைஃபை வாழ்ந்தாகணும், நீ போய் வீட்டில் சொன்னால் உன்னை ஒத்துப்பாங்களா பாரு, அப்புறம் எங்கே போகிறேன்னு தெரியாது, உங்கள் லைஃபே வந்துட்டு எம்டி ஆகிடும். நீ ஜங்கு கூட அவருக்கும் உனக்கு மட்டும் தான் தெரியும், நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டுருக்குறது உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால் கேட்டால் நீ ட்ராமா பண்ணிட்டு ஜங்கு கூட செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்க. இந்த 1 மந்த்து மட்டும் பாரு, அவன் வரான் அப்படின்னா அது ஓகே, அப்படி வரல அப்படி சொன்னால் நீ ஜங்கு கூட செட்டில் ஆகிடு சரியா, ஜங்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவரே கான்ட்ராக்ட் பண்ணி சொன்னால் கூட வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நீ ஜின்னா எங்களோட சிஸ்டர், அதனால் உன்னை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீ சொல்லு எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, ஜங்குக்கு தான் எனக்கு என்ன பிடிக்காம இருக்காருன்னு சொன்னால் அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி ஜங்கு கூட சேர்த்து வச்சுருவாங்க சரியா. நீ எங்கே அந்த வீட்டு வெளில போக தேவையில்லை, அங்கேயே இருக்கலாம் சொல்கிறாங்க. என்ன சுற்றி சொல்கிற அப்படி, ஆமாம் நீ ஏன் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா பாரு, லவ் பண்ணுற பர்சன் தான் மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்போல்லாம் வந்து பாதி பேருக்கு மேரேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லை, அவன் வந்து ஒரு ஃப்ராடு, அவனை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்கிட்ட எப்போவுமே ஏமாத்துறதே இல்லையே, அவன் எப்போவுமே எனக்கு ட்ரூவாக தானே இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவன் ட்ரூவாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ அவனுக்கு எதோ பிரச்சனை, அதனால தான் எங்கேயும் ஓடி ஒழிஞ்சிட்டான்னு நினைக்க சொல்கிறாங்க. பிரச்சனை ஏன்றாங்க. ஆமாம் இங்கே பாரு, அவனுக்கு ஏற்கனவே பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகிடுச்சு, அதனால தான் சொல்கிறாங்க. இல்லை அவன் சொன்னான் பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, நான் போய்ட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்து யூஎஸில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு பிஸ்னஸ்லாம் சரி பண்ணணும், அதுக்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. சரி இங்கே நீ இவ்வளோ தூரம் சொல்கிறனால பார்க்குறேன், 1 மந்த் நீ வெயிட் பண்ணு, 1 மந்த்துக்குள்ள அவன் வந்துட்டான், அவன் வந்து ஹானஸ்ட்டாக அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான்னா நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் பிஸ்னஸ் நல்லாயிருக்கு, அவனை உனக்காக வரான் சொல்ல மேரேஜ் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா நீ அவனை விட்டுட்டு நம்ம ஜங்கு கூட செட்டில் ஆகிட சொல்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படியே யோசிக்குது ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜங்குட ஆஃபீஸில் பார்க்கலாம்டா, ஜங்குக்கு தான் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு, ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக ஃபேஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காய்தான் வராரு, ஜங்குக்கான்றாங்க. என்னன்றாங்க, ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸை கட்டிட்டாள்ற அப்படி சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும் சொல்கிறாங்க. இல்லை ஜூகியை கூட்டிகிட்டு இங்கே பாரு காய், எனக்கு தெரியும் ஜூகி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றா படிச்சிருக்கீங்க, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆனால் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது. ஆமாண்டா நம்ம காய் வந்து ஜூகிக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பார், ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு ஃபாரினில் படிச்சிருப்பா, ஜங்குக்கு டேங்கெல்லாம் ஃபாரினில் படித்தவங்க, காய் இங்கே படிச்சிருப்பாரு, இவங்களும் இங்கே ஒன்றா ஃப்ரெண்டாக இருந்தவங்க. காய் வந்து நம்ம ஜங்க் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் அகைன் வந்து பேசி அகைன் ஃப்ரெண்ட் ஆகிருப்பாங்க. இங்கே பாரு எனக்கு வந்து செட் ஆகாது சரியா சொல்கிறாங்க. செட் ஆகாது என்னடா சொல்கிறேன்றாங்க. அது ஒன்றும் இல்லை, உனக்கு புரியாது, நீ மேரேஜ் ஆகிட்டாலும் இன்னும் இன்வால்வ் ஆகாத, ஜஸ்ட்டு உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு காய் சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ இவர் என்ன நினைக்கிறேன், ஜோகி ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்ட்டான பொண்ணு, என்ன அலெக்ஸ் வந்து நல்ல பையன் இல்லை, நான் அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவங்க எதுவும் லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, லவ் பண்ணால் அதை மேரேஜுக்கு அப்புறம் விட்டுருப்பா கண்டிப்பாக, அவள் ஜங்கு கூட வாழ்ந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அவள் லைஃப் அப்படி சொல்கிறேன். நம்ம காய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரோல் ப்ளே பண்ண வரதில்லை ஓகேங்களா, அதனால தான் அவரும் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு தான் ஒரு மாதிரி இருக்காரு. இப்போது அப்படியே டேபிளில் பார்த்தோம்னா நம்ம ஜிமின் தான் வந்துட்டு ஒரு பிரைட் டேட்டுக்கு தான் வந்திருக்காரு. அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப அழகாக உட்காந்துருக்கு. இவர் போகிறாரு, போயிட்டு ஹலோ சொல்கிறாங்க, ஹாய் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் நேம் சொல்கிறாங்க. என்னோடய நேம் வந்துட்டு ஷியா சொல்கிறாங்க. ஷியா ஆமாம் என்னோட நேம் ஷியா, உங்கள் பேர் சொல்கிறாங்க பார் ஜிமின் சொல்கிறாங்க. ஆண்டி உங்களோட நேம் உங்களோட பிக் எல்லாமே நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க, எனக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எதனால் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கிங் குரூப்பில் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குவைட்டு ரொம்ப நீட்டாக ஒரு பர்சன் என்னோட அம்மா சொன்னாங்க, ரொம்ப ஜெனியூனாக ரொம்ப ஜென்டில்னு சொல்லிட்டு, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படி எனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசுறது இப்போ ஓகே, ஆனால் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எனக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை இட்ஸ் ஓகே, நம்ம டேட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நான் 2 பேரும் வந்துட்டு வெளில போவோம், எவ்வளோ தூரம் நம்மளுக்கு எத்தனை ஒரு 5 டேட் போகலாமா சொல்கிறாங்க. ஜிமின் தான், இல்லை எனக்கு அதிகமாக டைம் இருக்காது, நம்ம ஒரு 3 டேட் போகலாம், நமக்கு ஓகே அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லை அது 3 டேட்குள்ளே நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க, நம்ம 2 பேருக்கு செட் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படியா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. சரி ஓகே நீங்கள் பேசுறது க்யூட்டாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் அதோட க்யூட் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜிம்மில் ஃபஸ்ட் சொல்ல, ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி எடுத்து. அப்படியா சரி ஓகே சரி ஏன்னா சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக பேசுது. ஓகே ஷியா இப்போ எனக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஒர்க் இருக்கா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு ஆண்டியோட இந்த பொட்டிக் கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் அவங்ககிட்ட அந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபேஷன் டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே என்னோட அம்மாவோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் அப்படி தான் எனக்கு ஆண்டியை தெரியும் சொல்கிறாங்க. ஓ அப்படி தான் எனக்கு பாரு, என்னோட அம்மா ஒரு கஸ்டமரே எனக்கு வந்துட்டு பிளைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. சரி அங்கிள் ஆண்டிலாம் கேட்டதாக சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அவங்களாம் அவங்க பூஷாவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே சொல்கிறாங்க. சரி பாய் அப்படி சொல்கிறாங்க. பாய் ஜிமின்னு சொல்கிறாங்க. பாய் அப்படி சொல்லி அவர் கிளம்பி வந்துடுறாரு. இப்போ ஜிமின் தான் ஆஃபீஸில் வர்றாரு. இங்கே பார்க்குறாங்க என்ன சொல்ல போகிறான் இன்றைக்கி சொல்லிட்டு என்னாச்சுலான்றாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்காடா சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. அவர் நல்லா க்யூட்டாக பேசுகிறாடா, நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
இப்போ ஒரு பர்சன் ஒரு கால் போகுது. அந்த பர்சன் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு ஹலோ சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவங்களுக்கு அகைன் ஒரு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவங்க ஓகேவும் சொல்கிறாங்க. என்னன்றாங்க ஆமாம் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு டீட்டெயிலே நீங்கள் கொடுக்கவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். சடனாக அந்த பொண்ணு எப்படி இப்போ ஓகே ஆனால் எனக்கு தெரியல சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி இது வந்துச்சு சொல்கிறாங்க. இல்லை இது வந்துட்டு ஆன்லைன் கிடையாது. இது வந்துட்டு வேறு மாதிரி டேட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. இப்போ தான் எடுத்துருக்கேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த பொண்ணு டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் தான் என்ன மேரேஜ் பண்ணிக்க போறியா, உனக்கு வேற ஒரு பர்சன் என்னை தாண்டி நீ வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிட முடியுமா, நான் விட்டுருவேண்ணா அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்கக்கா. அப்போ இந்த பக்கம் ஜிம்மி தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. எனக்கு அம்மா வந்து இந்த பொண்ணு பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாடா க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ க்யூட்டாக தானே இருக்கா சொல்லிட்டு யாரையும் டீஸ் பண்ணுறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பக்கம் அந்த பர்சன் தான் அவ்வளோ கோவத்தோடு இருக்காங்க. என்னை தாண்டி யாராலையும் உன்னை வந்து நெருங்கவே முடியாது சரியா, உங்ககிட்ட நீ வெயிட் பண்ணி பாரு கொஞ்சம் டேஸ் தான், இந்த 1 மந்த்துக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் முடியட்டும், நான் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். நீ என்னை விட்டுட்டு போயிட்டு இல்லை உதறிட்டு போகிறல அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகிடுச்சு சொல்லிட்டு உதறிட்டு போகிற வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி யாருன்னு பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கோல்டாக பேசி நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சரி நான் இதோட பார்ட் 2 பார்க்கலாம். இது உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, கண்டினியூ பண்ணலாமா வேணாமா சொல்லுங்கள்.